குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கான மெட்டீரியல் 1 மார்க்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் மார்க் எடுக்க முடியுமோ அந்தந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். பட் இதுவரை எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லா முனையிலிருந்து எந்த சைடு இருந்து நமக்கு வந்து அம்பு குத்த வந்தாலும் நம்ம தாங்குற சக்தி நமக்கு இருக்கணும். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம அதோட ஜாயின் பண்ணிட்டு நீங்க எல்லாமே A to Z வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோனா பாருங்க, கார்னரில் வந்து பாருங்க 70 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த 70 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ப்ரோ ஸ்கோர் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா வெறும் ஒரு 15 மார்க் எடுத்தாலே வந்து போதும் சில குட்டீஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப டஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே, தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் தாங்க. ஃபஸ்ட்டு 15மே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். புக் பேக்கும் இருக்கும், புக் உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அவுட் சைடு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணி கேட்குறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. எதற்கோ தயாராக இருப்போம். ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கிறேன், செட் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழே சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். படிச்சுட்டு தானே இருக்கீங்க, என்னென்னு சொல்லுங்கள். ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டதுக்கப்புறம். குறிப்பாக அடுத்தது பார்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி 2ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி தான் இதுவும் காமனாக. குறிப்பாக வந்து அதே 6 கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. எனி ஆன்சர் 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு 16வது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு, இலவச மூல மென்பொருள். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திறந்த மூல மென்பொருள் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பாக்ஸ் போட்டு. அடுத்தது 17th வந்து பாருங்கள், பல்லூடகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் மல்டிமீடியா? ஜஸ்ட் நீங்கள் வந்து 2 லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்தது 18th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிடிபி என்றால் என்ன? வாட் இஸ் டிடிபி? 19th பிஹெச்பி சிறு குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் பிஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 20th பிஹெச்பியில் உள்ள தொடரியல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் ஆர் அவைலபிள் இன் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன். அடுத்தது 21 பிஹெச்பியில் இஃப் எல்ஸ் கூற்று பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 லைன். 22 கணினி வலையமைப்புக்கான பொதுவான பயன்பாடுகள் யாவை? வாட் ஆர் த காமன் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 22 23 மொபைல் வலையமைப்பின் அம்சங்கள் சிலவற்றை எழுதுக. ரைட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 24th மின் வணிகத்தின் 3D பாதுகாப்பு என்றால் என்ன? வாட் இஸ் 3D செக்யூர் இன் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்? இது என்ன கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? நல்லா பாருங்கள் சில குட்டீஸ். 24ல் நல்லா ஜூமிங் கூட பண்ணுறேன் பாருங்கள். மின் வணிகத்தின் 3D பாதுகாப்பு என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அட்டன் பண்ணலாம், மார்க் ஃபுல்லாக போட மாட்டாங்களா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது, பட் அட்டன் பண்ணணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 3 இதுலேயும் சேம் தாங்க. எனி 6 கொஸ்டின்ஸ், அதில் கம்பல்சரி கொஸ்டினாக விடா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. 2 மார்க்கில் 24, 3 மார்க்கில் 33. ஃபஸ்ட்டு 25 வந்து பாருங்கள். எஸ்கியூஎல்லின் கட்டளைகளின் வகைகள் யாவை?
வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ் எழுதணும். அடுத்தது 26 அடோப் பேஜ் மேக்கரில் உரை தொகுதிகள் அளவை எவ்வாறு மாற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஹவு டு ரீசைஸ் எ டெக்ஸ்ட் பிளாக் இன் பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 PHPயில் உள்ள செயற்கூறுகளின் வகைகள் எத்தனை யாவை? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் are 3 in PHP மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 28 நல்லா பாருங்கள். HTML உள்ள அடிப்படை படிவ உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. ரைட் த பேசிக் HTML ஃப்ரம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 29 MySQLில் தரவுத்தளத்தை இணைப்பதற்கான கட்டளை அமைப்பு மற்றும் எடுத்துக்காட்டினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 13th HTTP மற்றும் HTTPS டிஃப்ரென்ஷியேட் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 31 இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா URL என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் URL? ரைட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 மின் வணிக வர்த்தக மாதிரிகளின் வகைப்பாடுகள் யாவை? கிளாசிஃபை த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 EDI என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? வாட் இஸ் EDI? ரைட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டோமா? இதில் கம்பல்சரி கொஷினா 3 மார்க்கில் 33 இஸ் கம்பல்சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்ல குட்டீஸ். 3 மார்க்கில் 33 கம்பல்சரி, 2 மார்க்கில் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முடிச்சிட்டோமா? இந்த 3 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே தான் வரும். புக் பேக் கொஸ்டின்ஸு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் 1 மார்க்கில் தான் ட்விஸ்டட் வந்திருக்கு. அதனால தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். பார்ட் 4 பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க டீட்டெயில்ஸ் இது ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 34ல் 2 இருக்குது பாருங்கள். 34ல் 2, 35ல் 2, 36ல் 2, 37லையும் 2, 38லையும் 2, மொத்தம் 10 டீட்டெயிலில் 5 டீட்டெயில் எழுதணும். ஒரு செட்டுக்கும் 2 டீட்டெயில். அந்த ஒரு செட்டில் 2 டீட்டெயிலில் 1 டீட்டெயில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டீட்டெயில் பல்லூடகத்தை உருவாக்கும் படிநிலைகள் யாவை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதே 2 மார்க்கு ஏற்கனவே 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்களா. பல்லுடகம் என்றால் என்ன, வாட் இஸ் மல்டிமீடியா, அந்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதினாலும் 2 மார்க்கு. அடுத்ததாக 34ல் வந்து பார்த்திங்கன்னா பி வந்து பாருங்கள். பாலிகன் டூலை பயன்படுத்தி எவ்வாறு நட்சத்திரம் வரைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டார் யூஸிங். ஓகேங்களா, சொல்கிறேன் பாருங்கள். ஹவு டு ட்ரா எ ஸ்டார் யூஸிங் பாலிகன் டூல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 34 முடிஞ்சிருதா. 35 சுட்டு எண் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணியை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 35ல் ஏ எக்ஸ்பிளைன் இண்டெக்ஸ்டு அரே அண்ட் அசோசியேஷன் அரே இன் PHP அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல் பி PHPயில் ஸ்விட்ச் கூற்றினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 36 மடக்கு என்றால் என்ன, ஃபார் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36ல் ஏ டெஃபனிஷன் லூப் எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36ல் பி PHPயில் படிவத்தை கையாள்வதில் உள்ள அடிப்படைகள் குறித்து விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த பேசிக் ஃபைல் ஃப்ரம் ஹேண்ட்லிங் இன் PHP டீட்டெயில். மினிமம் 2 pages எழுதணும். லாஸ்ட்டு செட்டு 2 sets. 37 வந்து பாருங்கள். MySQL தரவுத்தளத்தை இணைப்பு மற்றும் மேலாண்மையுடன் தொடர்புடைய MySQLi செயற்கூறுகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு 7. 37ல் 7 எக்ஸ்பிளைன் MySQLில் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அண்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க.
37ல் பி டிசிபி ஐபியில் உள்ள பல்வேறு அடுக்குகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஈஸியானது தான். அடுத்தது 38A வலையமைப்பு வடக்கங்களின் வகைகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 38ல் பி மின்னணு கணக்கு பரிமாற்றம் மற்றும் அதன் வகைகளை சுருக்கமாக விவரிக்க. briefly explain about electronic account transfer and its types அப்படின்னு சொல்லிட்டு. சலக்குட்டீஸ் மொத்தம் 38ல் 2, 37ல் 2, 36ல் 2, 35லையும் 2, 34ல் 2 அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் 10 டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு 5 டீட்டெயில்ஸை அசால்ட்டாக வந்து எழுதிடலாம். பிரச்சனை அப்படின்றதே உங்களுக்கு நிச்சயமாக ஷுவராக இருக்காது. ஸோ நல்லா பாருங்கள், கார்னரில் நல்லா பார்த்துருங்கப்பா. 5 மார்க்கு 25 மார்க்கு, ஓகேங்களா. 5 மார்க் 25 முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு 18th மார்க் 18 மார்க் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 12 மார்க். ஜஸ்ட் 12 மார்க்கு நீங்கள் பாருங்கள், கார்னரில் பாருங்கள் 12 மார்க். அப்போ 12 அதுக்கப்புறமா ஒரு 18th ஒரு 25 கால்குலேஷன் போட்டுக்கோங்க. 55 வரணும். 55 வருதா, அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே கேட்பாங்க. ஒரு 4 கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணால் உங்களுக்கு புக் உள்ளே இருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சில குட்டீஸ். எனிவே எது எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 8ஆம் தேதி ஃப்ரைடே வந்து எக்ஸாம்ஸை நீட்டாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.